இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பாடுகள் எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். And God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by the great deliverance. Genesis chapter 45 verse 7. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, என்னைய தேவன் எதுக்காக முன்னாடி அனுப்பினார்னா உங்களை எல்லாம் காப்பதற்காக, உங்களுடைய வம்சங்கள் அழியாமல் உங்களை காப்பதற்காக தான் என்னைய ரட்சிப்பதற்காக என்னை முதல்ல இங்க அனுப்பினார் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நம் வாழ்வில் வருகிற பாடுகள் எதற்காக அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்றாங்க. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் என்ன நடக்குது அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கூட ஒர்க் பண்றவருக்கு வேலை போயிருது. உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால இம்மிடியேட்டா அவரை டெர்மினேட் பண்றாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இன்னொரு இடத்துல மேனேஜ்மெண்ட் லெவல்ல அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட நிறைய நாள் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த மாதிரி நடந்தது? அவர் ஒழுங்கா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவர்கிட்ட, ரொம்ப நல்ல பர்சன், இருந்தாலும் எதுக்கு இந்த காரியம் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு நிறைய நாள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது உண்டு. கொஞ்ச நாள் ஆச்சு. ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுதுன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த இடத்துல வேலை போகுது. பட் என்னோட ஃப்ரெண்டோட சிச்சுவேஷன் எப்படின்னா, இம்மிடியேட்டா வேலை வேணும், ரொம்ப நீடியான ஒரு நேரம் அது. அவங்களுக்கு அந்த நேரத்துல வேற எங்கேயுமே ஓப்பனிங் கிடையாது. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு அந்த தெரிஞ்சவருக்கு ஃபோன் பண்ணா அவர் சொல்றாரு, ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்கு எங்க ஆஃபீஸ்ல, ஸோ நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டா என்ன பண்றாங்கன்னா போய் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல அவருக்கு முதல்ல வேலை போய் டெர்மினேட் ஆகி அங்க போகல அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கதே என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியத்துல அந்த நேரத்துல நடக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உதாரணமா நம்ம ரோட்ல ஏதாவது வேலை நடக்குது, பிரிட்ஜஸ்ல வேலை நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன அப்படின்னா, இன்றைய சிரமம் நாளைய வசதி அப்படின்னு அந்த இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பயங்கரமா கஷ்டப்படுவோம் ரோட்ல போறதுக்கு, பட் நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்றதான் மீனிங். இந்த இடத்துல இந்த மாதிரியான காரியத்தை தான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தேவன் யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. சொப்பனத்துல அவர் காண்பிக்கிறதெல்லாம் சொன்ன உடனே சகோதரர்கள் அவர் மேல பொறாமப்பட்டு அவரை அடிமையா வித்துடுறாங்க. இப்ப அடிமையா வந்த யோசேப்பு பல பாடுகளை அனுபவிச்சிருப்பாரு. நம்ம வேதத்துல வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது நிறைய நாள் உட்கார்ந்து அழுதுருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாது, சாப்பிடாம இருந்திருப்பாரு, இன்னும் நிறைய பிரச்சனைக்குள்ள போராட்டத்துக்குள்ள இருந்திருப்பாரு. ஆனா கடைசியா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வோனுக்கு அடுத்தபடியா தேசத்துல உயர்த்தி வைக்கிறார். இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுடைய பஞ்சத்திலிருந்து பிழைத்துக் கொள்வதற்காக அவருடைய அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட வர்றாங்க. தன் சகோதரன் தான் பார்க்க போறோம்னு தெரியாம வர்றாங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிந்தி தன்னை யாருன்னு ரிவீல் பண்றாரு. அப்போ அவங்க பயப்படுறாங்க, ஐயோ நம்ம இவனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கோம், இவன் வாழ்க்கையே கிட்டத்தட்ட கேள்விக்குறியாக்கி சாகிற நிலைமைக்கு இவனை கொண்டு போயிருக்கோம். இந்த நிலைமையில இவன் நம்ம என்ன பண்ணுவான்னு பயப்படும் போச்சுலதான் அந்த இடத்துல யோசேப்பு அவருடைய சகோதரர்களுக்கு சொல்ற வார்த்தை தான் நம்ம வாசித்தோம். அவர் சொல்றாரு, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், என்னை எதுக்காக தேவன் இந்த இடத்துக்கு முதல்ல அனுப்பினார் அப்படின்னா, உங்கள் வம்சங்களை சாகுவிலிருந்து அழியாமல் காப்பதற்காக என்னை அனுப்பினார் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இஸ்ரவேல், அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக தேவன் இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு யோசேப்பை பிரித்து அவரை உயர்த்தி வைத்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 12 பேருக்குள்ளதான்
யாரு இருக்கிறா? யூதா இருக்கிறான். யூதா யாரு? அவனுடைய வம்சத்துல வரப்போகிற இயேசு கிறிஸ்து தான் நமது ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். அப்படியானால் தேவ திட்டம் தொடங்கினதிலிருந்து முடிகிற வரைக்கும் தேவன் எந்த விதத்திலும் அது வழுவி போய்விடாமல், அது மிஸ் ஆகி விடாமல் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், சில நேரத்துல நான் சில போராட்டத்துல இருக்கிறேன், சில பாடுகள் மத்தியில தேவன் என்னை அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அது கஷ்டமா தெரியலாம், இன்னைக்கு என்னால தாங்கிக் கொள்ள முடியாத பாடா இருக்கலாம். ஆனால் நான் தேவனோடு கூட உறவில இருக்கும்போது, தேவனோட எப்பவும் நான் கனெக்டடா இருக்கும்போது, இன்றைய பாடுகள் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தேவ மகிமைப்படும்படியான காரியமாய் அது முடியும். உதாரணமா நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது, அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கும் போது நிறைய பெரியவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ பாவம் இந்த பையன், யோசேப்புடைய பையன், மரியாவுடைய பையன் அநியாயமா உயிரை விடுறான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இன்னும் அவரோட தோழமையில அவர் ஏஜ்ல இருந்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் போதுல, இவனுக்கு ஏன் வந்தது, இருந்தாலும் பாவம் தான், நல்லா தானே சுத்திட்டு இருந்தான், நல்லா தானே அற்புதம் பண்ணா, நல்லா தானே பேசுனா, இருந்தாலும் தேவன் இவனை இந்த பாடுகளுக்குள்ள விட்டுட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். என கண்மானவர்களே, அவர்கிட்ட இருந்து சுகம் பெற்றுக்கொண்ட கூட்டம் நினைச்சிருக்கும், நம்மளுக்கெல்லாம் இந்த ஆளு சுகம் கொடுத்தானப்பா, என்னை பிசாசுடைய பிடியில இருந்து காப்பாத்தினானே, இன்னைக்கு ஐயோ பாவம் அவனுக்கா இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். என கண்மானவர்களே, அநேகர் அவருடைய போதனையை கேட்டவங்க நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், எங்களுடைய போதகர் அப்ப இன்னும் வெறும் வாய் சாமர்த்தியம் தானா, தன்னை காத்துக்கொள்ள முடியவில்லையா, இவன் வாழ்க்கையில எதுவும் நன்மை இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் உங்களை பார்த்து இதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லாமே தேவன் பார்த்து கொள்வார், தேவனோட கனெக்டடா இருக்கேன், தேவன் பேசுறாரு, தேவனுடைய சித்தத்தை செய்யறேன் அப்படி சொல்றானே, இவனுடைய வாழ்க்கையில கஷ்டம்தான் வருது, பாடுதான் வருது, கண்ணீரோட மத்தியில இவன் காணப்படுறான் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நம்ம மறந்து போய் விடக்கூடாது. இன்னைக்கு பாடுகளின் மத்தியில நம்ம இருந்தது மாதிரி தோணலாம், ஆனால் முடிவிலே அது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானதா இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் தேவனை தேடணும், தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். எப்போது தேவனோடு கூட நடக்கிறோமோ அப்போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காய், இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, இன்னைக்கு எங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் சில கஷ்டமா இருக்கலாம், சில கண்ணீர்களின் மத்தியில நாங்க போனது மாதிரி இருக்கலாம், எங்க வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் பாடுகளா எங்களுக்கு தெரியலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இல்ல, எங்களால அச்சீவ் பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, உமது அன்பில நாங்கள் நிலைத்திருக்க, உமது கிருபையோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாங்கள் எதிர்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. தொடர்ந்து அப்பா உமது சித்தத்தை மாத்திரமே செய்ய நீர் காண்பிக்கிற வழியில எங்கே நாங்கள் டைவர்ட் ஆகாம நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க கால்களை பாதுகாத்துக்கோங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.